இது வந்து கடல் பகுதியை பார்த்தோம். இப்போ வந்து காட்டுப்பகுதி, ஜங்கல் ரங்கல். ஜங்கலில் பார்த்தீங்களா அங்காரா என்ன மிருகன்னு தெரியலையே, டைனோசர் மாதிரி ஏதோ ஒரு மிருகம். இது குட்டி டைனோசரு. இது வந்து நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம், அமேசான் காட்டுக்குள்ளே வந்துட்டோம். அமேசான் காட்டுக்குள்ளே பல வகையான மிருகங்கள்லாம் இங்கே வந்து இருக்குது. இது என்ன மிருகன்னு தெரில, குரங்கா இல்லை இது என்ன மிருகன்னு தெரிலைங்க காய்ஸ். பனிக்கரடின்னு நினைக்கிறேன். புலி மாதிரி ஏதோ இருக்குது. இது என்ன புலியா இல்லை என்ன சிங்கமா என்னென்ன தெரியலையே. டைனோசரா என்னமோ செஞ்சுருக்காப்புல, என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே ஒரு மிருகம் இருக்குது. நம்ம வந்து அமேசான் காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, அதனால் நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. மிருகங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் இல்லைங்களா. இது என்ன மிருகம்? இது என்னடா இது? டைனோசர் தான் பார்த்துருக்கோம். டைனோசர்லேயே எத்தனையோ வகைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டா மிருகம் மாதிரி கொம்புலாம் வச்சுருக்கு. என்ன மிருகம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இது வந்து இங்கே வந்து இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த மிருகம் இதோட உண்மையிலே இருந்த மிருகம் இங்கே என்னமோ எழுதி வச்சுருக்காங்க அரபியில், சரிங்களா. இந்த மிருகத்தோட ஹிஸ்ட்ரியாலஜி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாம்பு, மலைப்பாம்பு இருக்குது. நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே. மரங்கள்லாம் ஒரிஜினல் தான், அதெல்லாம் டூப்ளிகேட் கிடையாது. மிருகங்கள் மட்டும்தான் டூப்ளிகேட்டு. இது என்ன மிருகம்? நமக்கு தெரிஞ்சது புலி, சிங்கம், ஆடு, மாடு, கோழி, குரங்கு, பன்னி, கரடி இதுதான் பார்த்துருப்போம். இங்கே என்னடாண்டா வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே இருந்த மிருகங்கள் தான். ஸோ அதனால் இது மூக்கை பார்த்தீங்களா, நம்ம கிளிக்கு இருக்குமே அதே மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன மிருகன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடர்ந்த காடுன்னு பார்த்தா தனித்தனியாக இருக்குது மரங்கள்லாம். உண்மையிலே காட்டுக்குள்ளே போனால் எப்படி தான் மரங்கள்லாம் தனித்தனியாக இருக்குமோ. வெளியிலேருந்து பார்க்க அடர்ந்த காடு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், பேருக்கு தான் பாலைவனம், ஆனால் இங்கே தாங்க உண்மையிலேயே பசுமையாக இருக்குது. எவ்வளோ தான் பாலைவனமாக இருந்தாலும் மரங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால் ஃபுல்லாக புல், மரம், பூச்செடி நிறையா எல்லாம் வந்து இங்கே தான் ரொம்ப நேசித்து வளர்க்குறாங்க. என்னமோ வாயை அனகொண்டா வாயை பிறந்த மாதிரி இருக்கும், பாயை பிறந்துக்கிட்டு இருக்கு. வெறும் தலை மட்டும்தாங்க இருக்குது, உடம்பு இல்லைங்க. அமேசான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் அமேசான் காட்டுக்குள்ளே திரும்ப போகிறோம். வழி தெரியாமல் சுற்றி தரோம் அப்படியே ஒரு போட்டியாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்லாம் வச்சுருக்காப்புல பாருங்கள். அப்படியே மேலே போனால் ஃப்ளவர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நமக்கு தெரிஞ்ச மிருகம் தான், முதலை. இது பேரை மட்டும் தான் கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மற்ற எது பேர் நமக்கு தெரியலை. பாம்பு ஸ்னேக் பாருங்கள். பாம்பை மரத்தை சுற்றிட்டு இருக்குதுல்ல, இது வந்து மரப்பாம்பு. நம்ம வந்து காட்டு பகுதியை கடந்தாச்சு. இல்லை இன்னும் கடக்கலை காய். அதான் நம்ம டைனோசரை பார்க்குறோம். 4 கால் கொண்ட டைனோசரு. 2 கால் 2 கையா, அதுவும் கால் மாதிரியே தெரியுது. டைனோசர் வாயை பிறந்துக்கிட்டு இருக்காங்க. பத்திலா பல்ல பதிலாக டைனோசர் பல்ல. நம்ம வாய்க்குள்ளேயே கேமரா விட்டு ஆட்டுவோம். நாங்கள்லாம் யார்? நாங்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க, ராம்நாட்டுக்காரங்க. அதுவும் நாங்கள் டைனோசர் வாய்க்குள்ளேயே. டைனோசர் நாக்கை பார்த்துக்குங்க, டைனோசர் நாக்கை பார்த்துக்கிட்டிங்களா? டைனோசர் வாய்க்குள்ளேயே நாங்கள் கையை விட்டு ஆட்டுவோம்ல, யாருன்னு நினச்சிய. இது வந்து டைனோசர் மண்டை ஓடு ஒரிஜினலுங்க. இது டூப்ளிகேட் கிடையாது. டைனோசரோட மண்டை ஓடு ஒரிஜினல். இது டூப்ளிகேட் கிடையாது. மண்டை ஓட்டை நல்லா பார்த்துக்குங்க. தெரியுதா பல்லு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்களேன்.
இதுதான் அந்த அமேசான் காடு.